வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி டிஃபன் தான் செய்ய போறோம். பாலக்கீரையில சப்பாத்தியும் பீட்ரூட் சப்பாத்தியும். நம்ம கீரையா செஞ்சு கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க, வாயில தென்படும், அதனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கீரையை நம்ம அரைச்சிட்டு சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அவங்களுக்கு நம்ம கீரையில தான் செஞ்சோம்னு தெரியாது. பீட்ரூட்டும் ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது வளவளப்பு தன்மை இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டீங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்காது. இன்னைக்கு நம்ம பாலக்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு பாலக்கீரையை நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி நல்லா கொதிக்குது கடாயில. இதெல்லாம் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வேக வச்சு ஜாரில் எடுத்துட்டேன். இதுல மிளகா, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பாலக்கீரை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். தண்ணிக்கு நான் அந்த ஜாரை கொஞ்சம் அலசி வச்சிருக்கேன். அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு சப்பாத்தியை. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சப்பாத்தியை மாவை உருண்டை எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிட்டாச்சு. தோசைக்கல் காயுது. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி வந்திருக்கு. இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பாலக்கீரை சப்பாத்தி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்த நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் சப்பாத்தி. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சாஃப்டாக வர்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பீட்ரூட்டை கையாலே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா துருவி இருக்கேங்க பீட்ரூட்டை. இப்போ கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாங்க. பீட்ரூட் சப்பாத்தி நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதையும் கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் சப்பாத்தி செய்ய இப்போ நல்லா உருண்டையை ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கட்டையில் திரட்டிக்கலாம். இப்போ நல்லா தோசைகள் காயுது. இதில் சப்பாத்தி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சப்பாத்தியை லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சப்பாத்தி வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க.
இப்ப செஞ்ச சப்பாத்தி பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.